Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் மெய்யநாதனை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போட்டி போடுறாரு. 2 முறை போட்டி போட்டு 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கணும். சட்டமன்ற உறுப்பினரா ஒரு அமைச்சரா இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அவரை பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, சிரிச்ச முகத்தோட இருப்பாரு, யார்ட்டையும் கோபமா பேச மாட்டாரு, அதிர்ந்து பேச மாட்டாரு, திட்ட மாட்டாரு. ஆனா வேலைன்னு வந்துட்டா ரொம்ப ஷார்ப்பானவர். அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்த ஆலங்குடியினுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனவர் தான் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்பு 1 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அப்படின்னு தலைவர் இருந்து எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டு மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு காட்டியிருக்கிறோம். அந்த விளையாட்டுத்துறையில் எனக்கு முன்னாடி என்னோட சீனியர் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அதனால சொல்றேன், என் சீனியருக்கு ஜூனியர் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ஜெயிக்க வச்சிருவீங்களா? நிச்சயம் பண்ணிடுவீங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? நானும் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானும் தேர்தலில் போட்டி போடுறேன். சென்னையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் போட்டி போடுறேன். 2வது முறையாக நிற்கிறேன். என் தொகுதிக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? என் தொகுதிக்கு போகாம இங்கே வந்திருக்கேன். என் வெற்றியை விட அண்ணன் மெய்யநாதனுடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செய்வீங்களா? மக்கள் பணி, கழக பணி, அரசு பணி எதுவாக இருந்தாலும் தன்னை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடியவர் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். அந்த உரிமையோடு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில் இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாம் திட்டங்கள் அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க? 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலைக்கல்லூரி இங்கே கொண்டு வந்தது அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவரங்கம் பகுதியில் சிறு விளையாட்டரங்கம் இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்தது அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். கீரமங்கலம் பேரூராட்சியிலே 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை பணிகள் நடைபெற்றது அண்ணன் மெய்யநாதனுடைய முயற்சியில். அழியா நிலையில் 40,000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு கொண்டு வந்தது அண்ணன் மெய்யநாதன் அவர்கள். 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெண்ணவால் குடியிலிருந்து கூழையான்காடு வரைக்கும் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவது அண்ணன் மெய்யநாதனுடைய முயற்சி. கீரமங்கலத்தில் துணை வேளாண் விரிவாக்க மையம், புதுக்கோட்டை விடுதியில் கால்நடை மருந்தக கட்டிடம். இன்னைக்கு இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஊர்களில் புதிய ஸ்கூல் பில்டிங்ஸ், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடிகள், துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், OHD ஓவர் டேங்க்ஸ், இப்படி பல்வேறு பணிகளை. அதே மாதிரி ஆலங்குடி பேரூராட்சியில் கலைஞர் பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு. இது அமைச்சர் மெய்யநாதனை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.